தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரை 25 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காலை 10 மணி வரை 25 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பொழிவு அதிகமா இருக்கும்? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னமாக இன்று வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல 10 மணி வரை 25 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம், குறிப்பாக வட கடலோர மாவட்டங்கள், அதே போன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என இந்த 3 பகுதிகளிலும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை 10 மணி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, அதே போன்று கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த மாவட்டங்கள்ல எல்லோ அலர்ட் எச்சரிக்கை, கனமழைக்கான இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று முதலே பரவலாக இந்த கனமழை என்பது பெய்து வரக்கூடிய ஒரு நிலையில 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நாகப்பட்டினத்தில் மட்டும் 16 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை இருந்திருக்கிறது. சென்னை மணலியில அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் அளவு மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அந்த வகையில நேற்று காலை 5:30 மணியிலிருந்து இன்று காலை 5:30 மணி வரை தான் இந்த மழை நிலவரம் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 மாவட்டங்களைப் போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செய்யூர், சென்னை கத்திவாக்கம் போன்ற இந்த 2 பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று மாமல்லபுரம், நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகையில 10 சென்டிமீட்டர், திருக்கழுக்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை புழல், அதே போன்று பெருங்குடியில் 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் 8 சென்டிமீட்டரும், திருவாரூரில் 12 சென்டிமீட்டரும், திருத்துறைப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டை தாண்டி, அதாவது தமிழ்நாட்டின் ஒட்டி இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மற்றும் இலங்கை அந்த பகுதிகள் எல்லாம் 17 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருந்திருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தகவலாக தெரிவித்திருக்கிறது. இந்த கனமழையினுடைய தாக்கம் என்பது தொடர்ந்து 30ஆம் தேதி மற்றும் 1 ஆகிய தேதிகள் வரை இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்கள்ல பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டிருப்பதும் தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.